2 பசங்க அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய அவங்க ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிற மனுஷங்க, நம்மளோட ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட மாதிரியே ஒரு மூவி ஸ்டோரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வேற லெவலாக இருக்கும். படத்தில் காமெடி அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்தோட எண்டில் ட்விஸ்ட்டு செம்மையாக செட் ஆயிருக்கும். சரி ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட பேர் ஸ்டார்ட் அப். 2019 படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. பைக்கெல்லாம் செம்மையாக இருக்கே, எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு இன்னொருத்தர் இவன் வாங்கிட்டேன், கம்முன்னு வாடா, அவன் ரைட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த பைக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறமா பைக்கோட சிம்பிள்லாம் நல்லா இருக்கு, ஏதோ ஹை குவாலிட்டி பிராண்ட் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு போய் ஸ்டிக்கரை உரிக்கிறாரு. இவர் போய் ஸ்டிக்கரை உரிக்கிறாரு. பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஓட்டை இருக்கு, அதை மறைக்க தான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒன்றும் ஹை குவாலிட்டி வண்டியெல்லாம் இல்லை, ஆன்லைனில் கம்மி விலைக்கு ஏமாற்றி எடுத்துட்டானுங்க போல. அதுக்கப்புறமா அந்த வண்டி எப்படியோ மெல்ல தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டுற ஒரு பேர் டேக். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக இவங்க இப்போ தான் 18 வயசு ஆகுது. 2 பேருமே ஸ்கூலில் கட்டிட்டு ஃபேமிலியோட சிச்சுவேஷனை எதுவும் வேலை கிடைக்க மாட்டேற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு பசங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி ஒரு மேடு வருது, அங்கே அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் விட்டால் இறக்கத்தில் அப்படியே கீழே பின்னாடி தள்ளிட்டு போயிடும் போல. பின்னாடி வண்டியில் வந்து இந்த வண்டியை கண்ணாடி உடச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவனை ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் மெயின் ரோட்டில் செம ஸ்பீடாக வண்டி ஓட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு போலீஸ் வண்டி இவங்களை பார்த்துருது. இவங்க 2 பேரும் போகிற வேகத்தில் அந்த போலீஸ்காரங்களை சார் அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க நம்ம இவங்கள மட்டும் தான் சேஸ் பண்ணிட்டு வராங்க. அவன் வண்டி ஸ்பீடை வச்சு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடறான். இவங்களால பாவம் குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போக முடியல. போலீஸ்காரங்க சேஸ் பண்ணி ஓவர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையே ஆயிடுது. எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி டேக் அவங்களோட அம்மா வந்துடுறாங்க. வந்து நின்னது ஒன்று மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் பலாரும் ஒரு அற விட்றாங்க. அங்கேயே டேக் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசுல இந்த வண்டி வாங்கிட்டியா, நீ 2 பேரும் தானே இது காரணம் அப்படின்னு சொல்லி உடனே கேட்குறாங்க. அங்கே இருக்க போலீஸ்காரங்கலாம் இவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் டேக்கை விடாமல் அடிச்சுட்டே இருக்காங்க. அதனால வெறுப்பானவர், என்னையே எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே இமோஷனலாக ஒரு பிஜிஎம் போடுறானுங்க. என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இன்னொரு அரை பலார்னு விட்டுறாங்க. முட்டத்தில் அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மயக்கம் போட்ட உடனே ஒரு பீச்சில் இருக்க மாதிரி நினைச்சுப்பாரு. ஸோ அதே மாதிரி அவர் பக்கத்தில் நண்டெல்லாம் போகிற மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வீட்டுக்கு போன டேக்கோட அம்மா அவரோட ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வரல. அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் இங்கே போகலான்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எங்கே போக போகிற, உனக்கு யாரையுமே தெரியாது, இந்த சிட்டி ஒன்று மட்டும் தான்டா உனக்கு, இதை விட்டு வெளியே போனால் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கு இருந்துட்டு இல்லை ஏதாவது பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, நான் போகிற வேலைக்கு வாடா, உனக்கு எல்லாமே பேசி வாங்கி தரேன், என்னோட கம்பெனிக்கு வந்துரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. நீ பண்ணுறதுனா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லாத, நீ போய் உன் வேலையை நீயே பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு நம்ம டேக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை மறுபடியும் டேக்கோட அம்மாவை அவங்க பையனுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு லெட்டர்லாம் எழுதி வைக்கிறாங்க சாரி அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி எடுத்த சீனில் நம்ம டேக் பஸ் ஸ்டாண்டு போகிறாரு. அங்கே போயிட்டு என்கிட்ட $10 இருக்குது, அதுக்கு என்ன ஊருக்கு போகணுமோ அதுக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க அப்படின்றாரு. அங்கே இருக்கவங்க என்ன நிலைமை புரிஞ்சிக்காம, சார் உங்களுக்கு நிறைய இடம் போகலாங்க சார், நீங்களே சூஸ் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வெறுப்பாயிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊருக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இவர் ஃபோன் எடுக்கல. இவர் படு ஜாலியாக பஸ்ஸில் தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பஸ் வந்து சிட்டி ரீச் ஆகுது. அப்புறம் இறங்கி ஸ்டைலாக சிகரெட்லாம் விட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அவர் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு நின்றுருக்கு. அதை விடாமல் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் நீ என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நேரடியாக கேட்குது. அதுக்கு இருந்துட்டு ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக கேட்குறாரு. அந்த பொண்ணு திடீர்னு என்ன விஷயம் தெரியல, இவர் வயிற்றுலேயே ஒரு குத்துட்டு போகுது. பயங்கரமாக தற்காப்பு கலையெல்லாம் கற்று வச்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துல விட்டுட்டு அது பாட்டு கிளம்பிடுது. இவர் வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். அவள் பாட்டுக்கு ஈய போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் இறங்கி எங்கே போகிறதுன்னு தெரியாம அப்படியே தேடிட்டு போயிட்டு இருக்காரு. கட் பண்ணி அவங்க அம்மா கட்டுறாங்க. அவங்க பையன் வரலையே அப்படின்ற சோகத்திலேயே அப்படியே கூட வேலை செய்கிற அந்த பொம்பளை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசாமல் அவங்க காலை உடச்சி போடுது, அப்பயாவது திருந்தவனை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த டேக் இந்த சிட்டிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் இவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்கே போயிட்டு எனக்கு ஒரு நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணுறாரு. சூடாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்புறம் அந்த கடையோட ஓனர் கேட்குற, ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. இவர் எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு போல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலு. அதுக்கப்புறமா அப்படிலாம் இல்லை, சும்மா காத்து வாங்க தான் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு இந்த டேக். அதுக்கப்புறமா அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் அங்கங்கே கீழே விழுந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கடை ஓனர் சொல்றாரு, நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத, நூடுல்ஸ் ஆறிடும், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா அவரும் நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு அந்த பொண்ணு மேன்ஷன் மாதிரி ஒரு இடத்துல தங்கி இருக்கு. அதுக்கப்புறமா 2 பொண்ணுங்க வந்து நீ எங்க கூட பிஜிக்கு வந்துரு, 3 பேர் ரூம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகே, அதனால அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட்
கட் பண்ணி நம்ம டேக்கை காட்டினா அவரும் இதே மாதிரி ஒரு பப்ளிக்கான மென்ஷனில் தான் இருப்பார் போல. அவங்க அம்மாவுக்கு மெசேஜை போட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த ஒருத்தன் காலை தூக்கி வைத்து மேலேயே போகிறோம். இல்லடா கொஞ்சம் ஃபீல் பண்ண கூட வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த காலை தூக்கி போட்டு அப்படியே தூங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம டேக்கோட ஃப்ரெண்டு ஊவோ காட்டுறாங்க. அவர் லேட் நைட்டில் சாப்பாடு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவரோட பாட்டி ஒரு பழத்துல இருந்து விதை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இதை விற்று அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் போல. ஸோ அதனால் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நீ போய் சாப்பிடுவோம், உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவரும் தூங்க போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம டேக்கை காட்டுறாங்க. அவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டயே போயிட்டு இதை வேலை இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுக்குறதில்ல அப்படின்ட்டாரு. அதுக்கு இருந்துட்டு எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் மேஜர் தான், என்னை வேலைக்கு வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்றாரு. இந்த ஓனர் ஒரு கண்டிஷன் போகிறார். சரி ஓகே நீ வேலை செய்யணும்னா எனக்கு 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணக்கூடியவர் அவரை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவரை ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு வரதுக்குள்ளேயே அவர் பாக்கெட் இருந்த செல்லறையெல்லாம் கீழே கொட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி பரபரப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. அவரை போய் கிச்சனுக்குள்ள வந்து பார்க்குறாரு. யாரோ பரபரப்பா ஒரு ஆளு சைனீஸ் ஐட்டம்ஸை சமைச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பின்னாடி இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவரை திரும்பவும் தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தர ஹீரோ. பார்க்கறதுனால பக்கம் பேபி ஃபேஸ் வச்சுட்டு தலையெல்லாம் கையை போட்டு கத்திட்டு டிஃப்ரெண்டா இருக்காரு ஆளு. அதுக்கப்புறமா அவர் சமைச்ச சூப்பை அங்கிருந்த பாத்திரத்தில் போடுறதுக்காக இந்த பாத்திரத்தை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவனும் திறந்துட்டு நம்ம ஹீரோ பேசுறதுக்குள்ளேயே நம்ம டேக் வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க மாதிரி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ கேட்கறாரு, சின்ன குழந்தைங்களாம் யார் இங்கே வேலைக்கு வைக்கிறது அப்படின்ற மாதிரி. அவனும் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே இங்கேயே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க டக்குனு யோசிச்சுட்டு இவர் பேச தான் ஜூம் பண்றாங்க. ஒரு அடி அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது ஓனர். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டுறாரு. அதுக்கப்புறமா நைட் வரைக்கும் அவர் முடிக்கல. அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல படுக்க வைக்கிற வேலையை அந்த டெலிவரி பாய் அவர் தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் மயங்கினாலே இவருக்கு ஒரு கனவு வரும்ல, அதே மாதிரி இப்போ ஒரு கனவு வருது. அதே பீச்சில் உட்காந்துட்டு அவங்க அம்மா இவர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. அதை பார்த்த உடனே அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா உண்மையிலேயே ஒரு பக்கத்தில் படுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பயந்துட்டு யாரா நீ இப்போடா அப்படின்ட்டு நைட்டு மிட் நைட்ல நம்ம இவர் கண்ணை முழிச்சிட்டு தூங்குறாரு. அதுக்கப்புறம் கண்ணு பக்கத்தில் விரல எடுத்துட்டு போய் குத்தி தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் எந்திரிக்காதனால தூங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பினா அந்த டெலிவரி வேலை பண்ணக்கூடியவர் வந்து தூக்கத்துல ஏதோ டைலாக்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் இவர் மொத்தமா கேட்டு பயந்துடுறாரு. பின்னாடி திரும்பினா இவர் சரி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு அங்கே. அதுக்கப்புறம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு இவரோட கோட்டை எடுத்துட்டு எப்படியா இந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகலான்னு போறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு குரல், உன்னை மாதிரி பயந்தாங்கொழி எல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வராங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதை கேட்டு யாரு நான் பாத்ரூம் போறதுக்காக எந்திரி, நான் ஒன்றும் இந்த இடத்துட்டு ஓடல அப்படின்றாரு. ஓ அப்படியா, நான் கூட நீ ஓடி போயிருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அப்பயே கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இவருக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு கூட்டு போய் எப்படி பேக் பண்ணும், எப்படி கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் இவருக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணும்போதும் இந்த கார்டை கொடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போதே மூஞ்சிலே எடுத்து அடிக்கிறாரு. உனக்கு எதுவும் பைத்தியம் தப்பிச்சிருக்கா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிருக்க, நீ ஆக்சுவலா லூஸா அப்படி இப்படின்னு நம்ம டேக் வந்து ஹீரோவை பத்தி கேட்கிறாரு. இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம், என்ன நீ எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நீ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பும் போது டே இங்க வாடா, நான் இதில் மாட்டிக்கிட்டேன், என்னை எடுத்துடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறாரு. என்னை அடிச்சல நீயே எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக் அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம டேக்கோட அம்மாவை கட்டுறாங்க. அந்த கூட வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி கூட இவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவனா போய் சுயமா சம்பாதிக்கணும்னு நினைச்சது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனே அவன் பார்த்துக்கிட்டா தான் அவன் லைஃபோட கஷ்டம் என்னன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதலாக பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி டேக்கோட ஃப்ரெண்டு ஊவை கட்டுறாங்க. அவர் இடத்துக்கு வசூலிக்க போறாரு. அங்க எல்லாமே இவரை பார்த்து பயப்படுறத நோட் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஊ கூட வந்தவர் ரொம்ப அதிகாரமா ஒரு ஹோட்டல்ல போய் உட்காராரு. அவரு இவருக்கு பயந்துகிட்டே சாப்பாடு கொண்டு சர்வ் பண்றதை பார்க்க நான் கூட நீங்க பேசுறத பார்த்து இது சண்டை வரும்னு நினைச்சேன், இன்னும் சமாதானமா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா நான் காசு கொடுப்பேன்னு சொல்லி அவன் காலையும் உடைச்சிருக்கோம், அவன் இதுக்கு மேல பிரச்சனை பண்ண மாட்டான், நம்ம மேல பயந்துட்டு தரப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஊக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே எல்லா இடமும் அப்படிதான் ஃப்ரீயா இருக்கும் போல, நம்மளுக்கு நல்லா சேலரி வருது, இதே மாதிரி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு இப்போ அவருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணி நம்ம டேக்க காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ வந்து நம்ம ஹீரோ சரக்கு அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து எனக்கு கொஞ்சம் சரக்குத்து அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ முறைக்கவே அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த அந்த டெலிவரி மேன் வந்து அவர்கிட்ட இருந்த ஜூஸ் எடுத்து ஊத்துறாரு. எனக்கு ஜூஸ் தான் வேணாம், எனக்கு சரக்கு தான் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வாய் தகராறு அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டிவியில வந்து சின்ன குழந்தைங்க ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு மேலே எந்திரிக்கிறார். நம்ம டேக் என்னமோ இவர் அடிக்கிறதா எந்திரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து எப்படா அடி பண்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி அடி பலர்னு ஒரு அற விடுறாரு. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் இங்கேயே மயங்கிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ எத்தனை இடத்துல தான் அடி வாங்க வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த கலர் ஹேரை வச்சப்போ ஆக்சுவலா பிஜியில போயிட்டு அந்த 2 பொண்ணுங்க கூட தங்கிட்டு இருக்கா.
நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டு தான் போறான். கவர் பண்ணி நம்ம டேக்க காட்டுறாங்க. அவர் நடுராத்திரியில் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா இவர் மறுபடியும் வழக்கம் போல கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை கொத்த போகும்போது டேய் நானே தூங்கலை அப்படின்ட்டாரு. ஓஹோ தூங்கிட்டேன் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஊவை காட்டுறாங்க. அவர் ஒர்க் பண்ற அந்த கம்பெனில இருந்து எல்லாருக்கும் ஃபினான்ஸ் என்ன இந்த நம்பர் கால் பண்ணுங்கன்ற மாதிரி வெஸ்டின் கடை ஒவ்வொரு கடையை தூக்கி போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு இருக்கும்போது சைட்ல பாக்குறாரு நம்ம டேக்கோட அம்மா வந்துட்டு ஒரு கடையை வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, உனக்கே தெரியும் அவங்க பையனுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த கடையை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவர் போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை பை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம டேக்க காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஃபுட் டெலிவரி பண்ண போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கலர் ஹேர் வச்ச அந்த பொண்ணு தான். நீ தான் ஆர்டர் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் வாய் வார்த்தை முட்டுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வழக்கம் போல கையை நீட்டி இவரை போட்டு முத்துன்னு முத்திடுது. அந்த பொண்ணு அடிச்சடியில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நைட் ஆயிரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாப்பிட்டு $3 தான் வச்சுட்டு போயிருக்கு. ஆக்சுவலாக டெலிவரி பண்ண $5 தரணும். என்ன குடும்படா இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோ பயங்கரமா வச்சு இவரை கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனர் தான் பரிதாபப்பட்டு சரி இந்த அந்த மரத்தை போடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசுறாரு. அதுக்கப்புறமா இவரோட ஃப்ரெண்டு வந்து இவருக்கு கால் பண்றாரு. இவரோட போன் டேபிள் வச்சு போனதுனால நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி அதில் வீடியோ காலில் பேசுறாரு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் செத்துட்டான், அவனோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு மாதிரி மூஞ்ச காட்டுறாரு. அதுக்கப்புறமா இவர் இப்படி வச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னடான்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வீடியோ காலில் வச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தனியாக ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறார். யாரு தடி யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அப்படிதான் சும்மா வெறுப்பிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு அப்புறம் அம்மா ஒரு கடையை வாங்கியிருக்காங்க நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா இவர் காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட வரும்போது ஹீரோ இவரை குத்தி காட்டுறாரு. இப்பெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதுதான் இந்த உலகம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறார். நீ இப்போ ஒன்றும் இது பண்ண மாட்டேன், அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ போய் பூ வைக்க போவ, போய் ஒரு டைம் பார்த்துட்டுன்ற மாதிரி அப்படியே வச்சுட்டு காமெடியாக அவரை திட்டியும் விடுறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த கலரை ஹேரை வச்சு பொண்ணு வெளியே போய் சுத்திட்டு கரெக்டாக நைட்ல பீச்சுக்கு வருது. அங்கே பார்த்தா மீதி இருந்த 2 பொண்ணுங்க பசங்களை கூப்பிட்டு வச்சு ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்ட்ரிக்டா இவங்களை வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இருந்துட்டு அவங்க நாங்களும் தான் காசு கொடுக்குறோம், இவங்க இங்கே தான் இருப்பாங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம டேக் அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு ஃபீல் பண்ணி. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவர் இந்த பக்கம் திருப்பி படுத்துட்டு இருக்கனால காலை எடுத்து மெதுவா அவர் முதுகுல சொரியாரு. சும்மா இருக்க மாட்டேடா தடியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலை எடுக்கும்போது நீ ஃபீல் பண்றேன்னு தெரியும், ஒழுங்கா அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க வாய் தகராறா போயிட்டு இருந்தது திடீர்னு சண்டையா மாறி இருக்கு. அங்க இருந்த ஒரு ஆளை போட்டு இந்த பொண்ணு பொழந்து எடுக்குது. அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஆள் இந்த பொண்ணையும் போட்டு அடிச்சிடறான். அதுக்கப்புறமா அடிச்ச உடனே இந்த பொண்ணு அந்த இடத்த எந்திரிச்சு அந்த இடத்துக்கு ஓடுறா. இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரோட்ல சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம டேக்கு தூக்கு வராதனால சிகரெட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராரு. மேலே பார்த்தா ஆல்ரெடி நம்ம டெலிவரி பண்றவர் அங்கதான் உட்காந்துட்டு ஏதோ கையாட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்து தப்பா நினைச்சவரு பின்னாடி போறாரு. அதுக்கப்புறம் இவர் திரும்பி பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இவர் அந்த பாத்திரத்தை வச்சு பிராக்டிஸ் பண்றாரு. இவருக்கு என்னன்னா செஃப் ஆகணும் அப்படின்றதான் ஒரு கனவு. நான் தனியா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரீயா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல மோப்பம் பிடிச்சி சேர்ந்துடுறாரு. ஹீரோ சிகரெட்டை கீழே போட்டு வாங்க நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கலர் ஹேரை வச்ச பொண்ணு திடீர்னு ரோட்ல ஓடுறத பார்த்துட்டு நம்ம டேக் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடி பார்த்தா அந்த 2 தடியனுங்களும் பின்னாடி அந்த பொண்ணை பிடிச்சிடறா. அதுக்கப்புறமா இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம சண்டையும் போட தெரியாது. பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணு ஒழுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனுங்க கோவத்துல கடுப்பாயிட்டு இவரை மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டெலிவரி பண்றவரும் என்ன ஏதுன்னு யோசிக்காம நேரா ஓடி அவர் கையில வச்சிருந்த அந்த பாத்திரத்தை வச்சு அடிக்கலாம்னு போறாரு. அதுக்கப்புறம் தவறுதெல்லாம் மாத்தி நம்ம டேக் மேலே விழுந்துருச்சு. அப்புறமா மேல நின்று நம்ம ஹீரோ பாக்குறத பார்த்துட்டு டேக் கூப்பிடுறாரு. இங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு என்னடானா அப்படியே அந்த பில்டிங்ல அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாரு. கீழே உட்காந்து பயந்துட்டு அந்த 2 தடியன்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து கடையில் உட்காந்து இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு கிளம்புது. இந்த பொண்ணு செருப்பு இல்லாமல் போகிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு அவரோட செருப்பை கொடுத்து விடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம டேக் போயிட்டு நைட்டு கூப்பிட்டப்ப நீ வரல பயந்தாங்கொழி மாதிரி இப்போ ஒழிஞ்சுக்கிட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக லைஃப்பில் நிறைய பிரச்சனை அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தேன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழப்பாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம டேக் அவர் மூக்கிட்டே போய் முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அடிக்கிற மாதிரி வர்றாரு. அதுக்கப்புறம் இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு எல்லாருமே எல்லா பக்கமும் அவங்க வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சீனை கட்டுறாங்க. அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்றாங்க. இவர் இந்த டெலிவரி வேலையிலேயே பயங்கரமா நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பக்கமா சம்பாதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லா சைடும் ஒரு மாதிரி ஹாப்பியா போகுது. அவரோட ஃப்ரெண்டுக்கும் நல்ல சேலரி கிடைக்குது, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல அவரோட சேலரி டே வருது. அவரோட ஓனரும் அவருக்கு அவனோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. சேலரி வந்த உடனே டெலிவரி மேன் 3
ட்ரீட் கேட்குறாரு. அதுக்கப்புறமா எனக்கும் ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதனால் இவரோட பணத்தில் எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நீ இப்போ நல்லா ஜாலியாக நல்ல விதமாக தானே இருக்க, அவங்க அம்மா போய் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்னே நம்ம டேக் வந்து அவர் ரெஸ்டாரண்ட் ஓனரையும் திட்டுற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நம்ம ஹீரோ ஒழுங்காக பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை கடுப்பாயிட்டு நம்ம டேக் அதுக்கு சும்மா இல்லாமல் நீயே ஓசியில் தானே குடிக்கிற, ஒழுங்காக குடி, நான் உன்னை இந்த பார்ட்டி கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அப்படின்னு சொல்லி நீ வந்து சரக்கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோடனே நான் என் காசில் வாங்கி குடிக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி லைட்டாக போதை ஏறுது இருக்கு, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவரையும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு குத்து விடுறாரு மூஞ்சில். இவர் பறந்து போய் கீழே விழுந்து எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் விழுந்த இடத்துலேருந்தே மறுபடியும் சத்தம் போடுறாரு, இது தடிப்பையில முடிஞ்சா இப்போ வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்த இடத்த டேபிள் இருந்து எந்திரிக்கிறாரு. அவர் அதை பார்த்தோன்னே ஐயோ யாரா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஓடிறாரு. அதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம ஊவை காட்டுற ஒரு கஸ்டமரை துரத்திட்டு ஓடுறாங்க பணத்தை வசூலிக்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தேடி பக்கத்தில் போய் பிடிச்ச உடனே அவர் இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் தரேன், கண்டிப்பாக தரேன், நான் 2 நாள் தரேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவர் வந்து சூதாடியே மொத்த பணத்தை இழந்துட்டாரு போல. நீ இந்த மாதிரி சூதாடிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, போயிட்டு நல்ல வேலையை தேடு, இனிமேல் கடன் வாங்காத அப்படின்லாம் அட்வைஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம டேக்கை காட்டுறாங்க. அவருக்கு என்னன்னா நைட்டு இவர் சொன்ன விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கும் போல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ஊருக்கு வராரு. போயிட்டு அவரோட அம்மாவை ரெஸ்டாரண்ட்ல பார்க்குறாரு. நீங்க எதுக்கு கடைக்கு என் பேரை வச்சு, நான் உங்க வேலையை பார்த்துட்டு தானே உங்களை இருக்க சொன்னேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு என்னன்னா அவங்க அம்மா வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேலைக்கு போகலாம், இவங்க அம்மாவையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு என்னன்னா இவர் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. 2 பேருமே நல்லது பண்ண தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு 2 பேரும் மாற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவரோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கொடுக்குறாரு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வழக்கம்ல ஓவரா பேச ஆரம்பிச்ச உடனே கை வாங்குறாங்க. இவர் பயந்து போகிறதுட்டு அதுக்கு அடிக்கல. சரி ஓகே பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா, நீங்கள் போய் ஜாலியாக இருங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அங்கேயே வச்சுட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக அவர் வேலை செய்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்க்குறாரு. என்னப்பா பேசுனியா அப்படின்னு கேட்ட உடனே பேசிட்டேன், ஆனால் அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்றாரு. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு இந்த பில்டிங் டெம்பரரி பில்டிங்கு உங்களுக்கு யார் இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்றது அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். இல்லை இதை விற்றவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க நம்ம டேக்கோட அம்மா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் தெரியுது இந்த பில்டிங் ஏமாற்றி விற்றுட்டாங்க போல இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஊவை காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல ஒரு இடத்துல வசூலிக்கு வந்திருக்காரு. அந்த வசூல் பண்ணக்கூடிய அந்த ஆள் வந்துட்டு நீ போ தனியாக போய் கேளு, நீ எத்தனை நாளைக்கு என் கூடயே சுற்றிட்டு இருக்க போற, நீ தொழில் கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கிட்ட பணம் வாங்க அனுப்புறாரு. அங்கே போய் அவர்கிட்ட பணம் கேட்ட உடனே அடுத்த 2வது செகண்ட் அவர் அடிச்சு கடை விட்டு வெளியே தூக்கி போறாரு. அவரே ஆல்ரெடி ட்ரிங்க்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா அவர்கிட்ட இவனுங்க கொடுத்த முதல்ல விட அதிகமாக வட்டியை வசூல் பண்ணிட்டாங்க. இன்னும் பணம் தரணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண அதை தாங்க முடியாம அவர் தூக்கி அடிச்சிருப்பாரு. அவர் அடிப்பதை பார்த்த உடனே வந்து தூக்குறான். கட் பண்ணி நம்ம டேக் காட்டுறாங்க. நம்ம டேக் வந்து டெலிவரி பண்ண போயிட்டு இருக்காரு. இவர் நம்ம ஹீரோயினுக்காக சண்டை போட்ட அந்த 2 பேரோட கார் வருது. இவன் வந்து அப்படியே ஓரம் கட்டுற மாதிரி கட்டி ஒரு கம்பத்துல வண்டி இடிக்க வச்சுட்டு அது பாட்டுக்கு நேரம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவரும் அடிப்பட்டு விழுந்து எந்திரிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஊவை காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, பயங்கரமான இன்ஜுரி. ஆனா உள்ள எதுவும் பிரச்சனை இல்லை, பணத்தை தானே கேட்டேன், என்னை எதுக்கு அவன் அடிக்கணும், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கட் பண்ணி அந்த கலர் ஹேரை வச்ச பொண்ணு மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணிச்சு போல. அந்த பொண்ணுக்கு எப்படி பார்சல் பண்ணணும், எப்படி கஸ்டமர் சர்வ் பண்ணணும் அப்படின்லாம் டெக் சொல்லி தராரு. அதுக்கப்புறம் நைட்டு இவங்கலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த ஓனர் வந்துட்டு ஒரு ரூமை போய் எடுத்து சொல்றாரு, அது பொண்ணுங்களோட ரூம், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்றாரு. நான் கேட்டா எனக்கு ரூம் தர மாட்டேன், புதுசா வந்த இந்த பொண்ணுக்கு மட்டும் ரூம் தரீங்களா அப்படின்னு சொல்லி டேக் கேட்கிறாரு. அது பொண்ணுங்களோட ரூம், ஸோ அதனால அந்த ஒரு பொண்ணுக்கு தான் கொடுத்துட்டாரு. ஐயா அவங்க அடிக்கடி வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டேக் கேட்டவனே அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு உள்ள போயிடறாரு. நம்ம ஹீரோ டேக்கை பார்த்து ஒழுங்கா வாயமிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எல்லாரையும் பார்த்து நம்ம பார்ட்டிக்கு போகலாமா, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பார்ட்டி நேம சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டேக் எடுத்துட்டு கண்டிப்பாக போகலாம், நான் வரேன் அப்படின்னு துள்ளி குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு கலர் லைட்டை போட்டு இங்கேயே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவருக்கு இருக்க சோகம் அவருக்கு போட்டு தான் தெரியுது, மூஞ்சி வாடிடுது. அதுக்கப்புறமா இவரை நடுவில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணு சொல்லி இவங்களா பாட்டு பாடுறாங்க. இவங்களே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இவர் அப்படியே ஒரு வினோதமாக பார்க்குறாரு, இவங்களாம் மனுஷங்க தானா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க வந்து சில் பண்ணுறதா நினச்சி பாடிட்டு இருந்த அந்த இடத்துக்கு அதே அந்த பிரச்சனை பண்ண அவங்களோட கார் வருது. அதுலேருந்து ஒருத்தன் அன்னைக்கு அவன் மூஞ்சி முகரெல்லாம் நல்லா தான் இருக்கும் போலையே, நல்லா உடைக்கலையோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இட்டு பார்த்தா அதை பிரச்சனை பண்ணவனுங்க. அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு வெளியவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போறாரு. போனா அவன் மறுபடியும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அவன் கலாய்க்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன சொன்ன இங்கே வா பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி அவன் வரான் இங்கே சண்டைக்கு. அப்புறம் இவர் அடிப்பாருன்னு பார்த்தா இவர்கிட்ட சிக் பாக்கெட் வச்சு அந்த காரத்தை கண்ணில் பூசி விட்டு போயிடாரு. அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பொண்ணு வயிற்றுல குத்துது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு அடி நடக்க முடியாம எந்திரிச்சு ஓடி போறாங்க. எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நைட் டைம்ல. அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊ வந்து டேக் கால் பண்றாரு. நான் எதுவுமே கேட்கல, அவன்கிட்ட
போய் பணத்தை மட்டும்தான் கேட்டேன், அவன் இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டான், அவனை கண்டிப்பாக நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா சும்மா கோபத்தில் எதுவும் பண்ணிடாத, உங்க பாட்டி தான் அதுக்கப்புறம் தனியாக இருப்பான், நீ அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது, நீ ஒரு காமெடி பேசுற வை அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிமோட்டிவ் பண்ற மாதிரி பேசிடுறாரு. அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் அப்படியே காலை கட் பண்ணி வச்சுறாரு. அப்புறம் கட் பண்ணி எடுத்த சைன்ல நம்ம வந்துட்டு அடிபட்டது தெரியாம இருக்கணும் அப்படின்றதுனால கேப்லாம் போட்டுட்டு அவர் பாட்டியை பார்க்க போறாரு. அவங்க பாட்டி வந்து மறுபடியும் அந்த படத்துல இருக்க கொட்டை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, அவங்க அம்மா வர வரைக்கும் நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் போயிருக்கும். அதனாலதான் நம்ம வந்து வேலைக்கு போற மாதிரி ஒரு நிலைமை. அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துருப்பாங்க ஆட்டி. ஸோ அதனால இவங்க பாட்டியோட இதில் தான் வளர்ந்துருக்காரு. இப்போ வந்து பாட்டிக்கு சுயநலம் இல்லாதனால அம்மா வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாட்டிக்கிட்ட அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எமோஷனலா உண்மையை சொல்றாரு. அதுக்கப்புறமா ஆமா நானும் பாரு இத்தனை நாள் யோசிக்காம வருவானே உட்காந்துருக்கு, அது ஏன் தப்பு தான்ன்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல போதையில இருந்து நம்ம போயிட்டு அவர் அடிச்சவரை கத்தியால குத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அவரும் போதையில என்னை கொன்று அதான் நல்லது அப்படின்றாரு. ஆனா இவரால் கொல்ல முடியல, கொல்றதுக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள அந்த 2 பிரச்சனை பண்ணவங்க வரானுங்க. இவங்க நைட் வந்து அடிச்சுட்டு வந்ததுனால அவன் வெறுப்புல எல்லாரையும் அடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை உடைச்சு பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் பொறுத்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அந்த ஓனர் பொண்ணோட போட்டோ கீழே தள்ளி கொடுங்க, அதுல இருந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையாகி போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. இவர் ஹாஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் பார்க்க சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் வந்து இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கிரிமினல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களா ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இவங்கெல்லாம் இன்னசென்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்பதான் யோசிக்கிறாரு, இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ரெஸ்டாரண்டோட பொண்ணு எப்படி இறந்துட்டாங்க, அந்த சோகம் தாங்க முடியாம இவர் தூக்குல தொங்க மாட்டிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் எங்கேயோ சண்டைக்கு போயிட்டு அடிபட்டு வந்தவர் நம்ம ஹீரோ, அவர் தூக்குல தொங்குறத பார்த்துட்டு காப்பாத்திட்டு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம காட்டுறாங்க. அவர் வந்து அந்த ஆளை கொல்ல முடியலையே அப்படின்ற விரக்தியில அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர் வந்து மண்டைய கழுவுறான், இந்த தடவை நான் வரேன், எப்படி பணம் இல்லாம போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்துல இறங்குறதா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம டேக் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமே அப்படின்னு போகும்போது சார் மீட்டிங்ல இருக்காரு, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கேங்கே சொல்றாங்க. அவர் உள்ளே போறதுக்கு விடல. அதுக்கப்புறம் பார்த்தா சார் நீங்க இங்க வரணும், நீங்க வரலைன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் செத்துருவாங்க, நீங்க இங்க இருக்க விஷயம் தெரியாதப்போ கூட எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா அவனுக்கு எப்போ வேணா இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் வெளியே நின்று பார்த்துட்டு என்ன ப்ரோ என்ன நீ வெறியாளா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இங்கேதான் நம்மளுக்கு தெரிய வருது, பார்த்திபனா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ லியோவோ பல வேலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாருங்க சார் யார் இந்த சின்ன பையன் உங்களை வந்து ப்ரோன்னு கூப்பிட்டுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நம்ம ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எதுவும் சொல்லாம இருக்காரு. என்ன நீங்க ரொம்ப பெரிய ஆளா, இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி டேக் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எதை பத்தியும் சொல்லல. அதுக்கப்புறமா இவர் இங்க இருந்தா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்தோடு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அந்த டெலிவரி பண்ணக்கூடியவர் அழுகுறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓனர் இவருக்கு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் எல்லார்ட்டையும் பாய் சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் பிரிஞ்சு போனதை தாங்கிக்க முடியாம நம்ம டேக் வந்து வெளியே போலாமே அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்கிறாரு. கலர் ஹேர் வச்சிருந்த அந்த பொண்ணு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருது. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ ஏன் வீட்டுக்கு போகாம இங்கே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. எனக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் இவர் எனக்கு அம்மா மட்டும் இருக்காங்க, டீல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா இவர் பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம வந்து கால் பண்றாரு. உங்க அம்மா நடத்திட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை இடிக்க போறாங்களாம், அதுக்கான நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, என்ன நீ வா வந்து பாரு அப்படின்றாரு. அவங்க அம்மா கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனரும் சொல்றாரு, ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட்டை ரெனோவேட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக 1 வாரம் கடையில் லீவ் விடுறேன், நீங்களும் போயிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த அவங்க அம்மா பார்க்கறது கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஊவோட பாட்டி காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல எப்பவும் அந்த படத்தை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இவர் இந்த உண்மையை திரும்ப சொன்னதுனால அவங்களுக்கு என்னமோ புரிய ஆரம்பிச்சிருச்சு போல, கமெண்ட் படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேக்கும் அந்த கலர் ஹேர் வச்ச பொண்ணும் 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னவாச்சு அப்படின்னு சொல்லி டேக் கேட்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு என்னை பார்த்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் எடுத்தெரிஞ்சு பேசுறாங்க. இது என்ன அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா, அழகா இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் பேச எதையுமே அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறமா அவங்க அம்மாட்ட குடிச்சிட்டு அப்படியே இவர் அதை இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்து அந்த பொண்ணுகிட்ட இவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம அடிச்சால கொலை பண்ண சொல்றாங்க. ஆனா அவர் கூட இருந்தவரே பதறாரு. அந்த ஓனர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை குத்தி கொன்னுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் விட்டு அப்படி வெளியே வராங்க. இவங்க 2 பேருக்குமே சரியான கில்ட் இருக்கு, ஆனா அது வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் கிட்ட வந்து சொல்றாரு, உன்ட்ட அவன் பிரச்சனை பண்ணா அதனால அவனுக்கு பயம் காட்டி விட்டோம், ஓகேவா, நீ ஒன்னும் பயந்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்ததா எங்க போனோம் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஃப்ரெண்டு டேக் அவரோட அம்மா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட், அவங்க தான் வந்து கடன் வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த அமௌண்ட் தரணும், அவங்க கலெக்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டேக்கை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு, வாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா
ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ஒரு பெரிய டானை பார்க்க தனியாக வந்திருக்காரு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இருக்கானுங்க. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ தனியாக சமாளிக்க கற்றுக்க, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கூப்பிடுறதை நிறுத்து அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா டேக் சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணதில்லை, எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி தான் ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கட் பண்ணிட்டு போயிடறாரு. ஆனால் ஆக்சுவலாக இவரு அவரோட சுச்சுவேஷன் எதுவும் சொல்லலை, இவரும் தனியாக தான் சமாளிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போகுது. அதுக்கப்புறமா பெரிய டான் கூட மீட்டிங்கில் உட்காராரு. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறுத்திக்கோங்க, நான் இப்போ ஆக்டிவாக இல்லாதனால நீங்கள் ரொம்ப ஓவர் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் நீ பார்த்த மாதிரி ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஆளை வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளை அடிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த குளோபல் ஃபைனான்ஸ்காரனாங்க நம்ம டேக்கோட அம்மா கடைக்கு வராங்க. எங்கே பணம் அப்படின்னு சொல்லி அடாவடியே கேட்க ஆரம்பிக்கும். அதில் தடுக்க போயிட்டு இவனுக்கு வந்து பில்டிங் இடிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் சொல்கிறாரு. சரி இடிக்கணும்னு இடிச்சுக்கோடா, என்னடா அராஜகம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு நாங்கள் பில்டிங் இடிக்க வந்தவங்கல்ல, உங்கள் அம்மா தான் எங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு, எங்கே அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட வந்தவங்கலாம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக தேட அமைக்கிறானுங்க பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க டேக்கை பார்த்து, இது என்னோட பிரச்சனை, நீ உள்ள வராத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் நான் இன்னும் 2 நாள் உங்கள் பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாதவங்க, நீங்கள் ஒழுங்காக வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஃப்ரெண்டை பார்த்து இன்னைக்கு தானடா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு சண்டை வருது. இவங்க சண்டை போட்டுருக்க அதே டைமில் அங்கேருந்து ஒரு ஆள் நம்ம டேக்கோட ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளத்தை எடுக்கிறாரு. பாஸ் இங்கே இருக்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஆனால் அவங்க அம்மா கொடுக்கறதுக்கு மனசே வரல, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொடுன்னு மட்டும் தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பையன் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்ச பணம் அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் 100கணக்கான பேர் உள்ள வராங்க. எல்லாரையும் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காரு ஹீரோ. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு. அந்த பணத்தை மாற்றி மாற்றி பிடிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை நம்ம டேக் அடி போட்டு அந்த ஃபினான்ஸ் ஓனர் அவன் எடுத்து வெளியே கிளம்ப டேக்கோட அம்மாவுக்கு எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல, இருக்கும் நேராக அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு அடுத்து போறாங்க. அப்படியே அந்த இடமே பதட்டமா எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஓங்கி பறந்து ஒரே அடிதான் வைக்கிறாங்க. அவன் அங்கேயே சுருண்டு விழுந்துறான். இந்த அம்மா தான் எல்லாரையும் அடிச்சு பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் சுருண்டு விழுந்தோடனே அவன் பையனோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். சரி ஓகே இவன் அடிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் பணம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டேக் கேட்ட உடனே நம்ம வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டை வித்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கோமா கேட்கிறாரு. யாருக்குமே பயன்படாத வீடு, என்ன பண்ற, நீயும் வெளியே இருக்க, நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வீட்டை விற்கிறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. அங்கிருந்த எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டை வெளியே வராரு. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பார்ல, அவர் வந்துட்டு பாஸ் நீங்க ஏன் தனியாக வெளியே வரீங்க, நம்ம டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வந்து கூப்பிட்டு போறாரு. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா போற வழியில ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க போயிட்டு இவரே சமைக்க ஆரம்பிக்கிறாரு. சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்றாரு. இவர் சாப்பிட்றது மட்டும் இல்லாம அவர் கூட வந்த அந்த ஆளுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. சாப்பிட்டு பாரு, நானே சமைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி வாழை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம டேக்கோட அம்மா நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் மட்டும் இருக்கு. இவர் கனவுல வர அதே பீச் இருக்கு. ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவங்க இந்த வீட்டை வித்ததுனால ஊவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு ஆர்டர் போடுறாங்க. எடுத்து வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்றவர் தான். தெரியாம வந்துருப்பார் போல. அதுக்கப்புறம் இவங்கன்னு தெரிஞ்சவனே காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. நினைச்ச செஃபான்னு நினைச்சாரு, அதே மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அதே ரெஸ்டாரண்ட்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கலர் ஹேரை வச்ச பொண்ணு மறுபடியும் ஹேர் கலர்லாம் மாத்திட்டு கூல் போக ஆரம்பிக்கிறா. நம்ம ரெஸ்டாரண்ட் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பி. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டேக்க கட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச அந்த பீச்சுக்கு கூட்டு போறதுக்கு வண்டியில கூப்பிட்டு அப்படியே கிளம்புறாரு. எல்லா சைடும் ஓவராலா ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த படத்தை இங்கேயே கட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல புரிய வரது என்னன்னா, வாழ்க்கையில நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு. ஆனா இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்காம நம்மளால முடிஞ்ச வேலையை நேர்மையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு வழியில நாம மேல போயிடும், இல்ல நாம நினைச்சதை அடைஞ்சிடலாம். சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப், வேற என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு மூவியில வந்து பார்க்குறேன்.